Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC CTSC 2025 கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி TNPSC CTSC 2025 கான ஆன்லைன் கிளாसेस அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. So online classes join பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க Telegram groupல join பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. So for both EC and EEE ஸ்டூடண்ட்ஸ்க்கு classes போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? So kindly join. ஓகேங்களா? So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Kirchhoff's second law. ஓகேங்களா? So Kirchhoff's second law அப்படிங்கிறது என்ன அப்படினா Kirchhoff's voltage law அப்படிங்கறத Kirchhoff's second law அப்படினு சொல்லலாம். So Kirchhoff's voltage law அப்படிங்கிறது law of conservation of energy அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ Kirchhoff's voltage law அப்படிங்கிறது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படினா algebraic sum of all voltages in a loop must equal 0. ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்க்யூட் இருக்கு. சோ இந்த சர்க்யூட்ல இருக்கிற எல்லா வோல்டேஜஸ் சோ V1 V2 V3 V4 சோ எல்லா வோல்டேஜஸையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படினா it should be equal to 0 அப்படினு சொல்லுவோம். that is a Kirchhoff's voltage law. இல்ல நாம என்ன சொல்லலாம் sum of voltage drop is equal to sum of voltage rise ன்னு சொல்லலாம். So voltage drops அப்படிங்கிறது எப்ப இருக்கும்னா ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிறதுலாம் voltage drop ஆ இருக்கும். voltage sourcesக்கு அக்ராஸா இருக்கிறது voltage rise ஆ இருக்கும். ஓகேங்களா? So அப்ப நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா what will be the equation அப்படினா V1 plus V2 minus V equal to 0 இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா Kirchhoff's voltage law. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய வேணும்னா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. Thank you.